குவைத் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட தமிழர்களின் மருத்துவ செலவை அரசே ஏற்கும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், வணக்கம். தமிழக அரசு தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு, விவரங்களை சொல்லலாம். குவைத் தீ விபத்தில் காயமடைந்தவர்களுடைய மருத்துவ செலவுக்கான தொகையை அயலக நலவாழ்வுத்துறை மூலமாக வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக குவைத் தீ விபத்தில் 5 தமிழர்கள் வரை உயிரிழந்திருக்கலாம் என்கின்ற அந்த தகவலும் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக குவைத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கத்தின் மூலமாக உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த பெயர் என்பது, அந்த தகவல் என்பது வெளியாகி இருப்பதாகவும் அமைச்சர் செந்தில் மஸ்தான் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சருடைய முகாம் இல்லத்தில் அவரை நேரடியாக சந்தித்து ஒரு ஆலோசனையும் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக அங்கு இருக்கக்கூடியவர்களில் எவ்வளவு பேர் தமிழர்கள் இருக்கிறார்கள், அதில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, காயமடைந்தவர்கள் யார் யார் என்கின்ற அந்த கணக்குகள் இன்னும் முழுமையாக கிடைக்கப்படவில்லை எனவும், அதிகாரப்பூர்வமாக அந்த தகவல்கள் கிடைக்கப்பட்டதன் பிறகாக காயமடைந்திருப்பவர்களுடைய அந்த மருத்துவ செலவை தமிழக அரசு ஏற்கும் எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அயலக தமிழர் நலத்துறை மூலமாக அங்கு இருக்கக்கூடியவர்களை தொடர்பு கொண்டு தீயில் காயம்பட்டிருக்கக்கூடியவர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த பணி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் மூலமாக அங்கு இருப்பவர்கள் தொடர்பு கொள்வதற்கான அந்த உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழக நலத்துறை மூலமாக அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கணக்கெடுக்கக்கூடிய பணி, உயிரிழந்திருக்கக்கூடியவர்களாக கருதப்படுவர்களுடைய அந்த குடும்பத்தினரை தொடர்பு கொள்ளக்கூடிய பணியும் தற்போது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.